ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று தொடங்கி உபனிஷத் உடைய அர்த்தங்களை பார்க்க இருக்கிறோம். பிரதானமாக தசோபனிஷத் என்று 10 உபனிஷத்துக்கள் உள்ளன. உபனிஷத் என்றால் உபனிஷன்னா இது உபனிஷத் என்று ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியர் இந்த பதத்தினுடைய அர்த்தத்தை அருளி செய்கிறார். அதாவது கஹனேஹி இயம் வித்யா சந்நிவிஷ்டா அப்படின்ற ஒரு வாக்கியத்தை காட்டி பகவானிடத்திலே இந்த வித்யானது நன்றாக சமீபத்திலே நிலை பெற்றிருக்கிறபடியினால் இதற்கு உபனிஷத் என்று பெயர். ஆக பிரம்மத்தின் அருகாமையில் நன்றாக நிலை பெற்றிருக்கிற வித்யை அதுதான் உபனிஷத். இதை வேதாந்தம் என்றும் சொல்லுவார்கள். வேதத்தினுடைய இறுதியான பகுதி வேதாந்தம். ஆக வேதத்தினுடைய இறுதியில் இருப்பதாய் பிரம்மத்தினிடத்திலே நன்றாக நிலை பெற்றிருப்பது அதுதான் உபனிஷத் என்றது. இந்த உபனிஷத்துக்கு நேரே உபனிஷத்துக்களுக்கு நேரே எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் உரை எழுதவில்லை. எம்பெருமானார் வேதாந்த சூத்திரங்களுக்கு உரை அருளி உள்ளார், ஸ்ரீபாஷ்யம் என்ற உரை. ஆனால் தாமே உபனிஷத்துக்களுக்கு உரை எழுதவில்லை. ஏனென்றால் வேதார்த்த சங்கிரகம் என்ற கிரந்தத்தை எம்பெருமானார் அருளி செய்துள்ளார். அதிலேயே வேதாந்தத்தினுடைய அர்த்தத்தை எப்படி நாம் அறிவது என்ற வழிமுறையை காட்டியுள்ளார். ஆகையினால தனித்து ஒரு கிரந்தம், இதுக்கு தனியாக ஒரு உரை செய்ய வேண்டியதில்லை என்ற திருவுள்ளத்தோட எம்பெருமானார் இதற்கு உரை எழுதாமலே இருந்தார். எம்பெருமானாருக்கு திருவுள்ளம் என்ன? ஸ்ரீபாஷ்யத்தை வாசித்து வேதார்த்த சங்கிரகத்தை வாசித்தோமே என்றால் நாமே தகுந்த பொருளை கொள்ள வல்லவர்களாக ஆய்விடுவோம் என்று எம்பெருமானாருடைய திருவுள்ளம். ஆனாலும் பிற்பட்டவர்கள் அத்தகைய மதிப்பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று கருதி ரங்கராமானுஜ முனிவர் என்றவர் தச உபனிஷத்துக்களுக்கும் வியாக்கியானம் செய்துள்ளார். ரங்கராமானுஜ முனிவர் என்பவர் சோழசிம்மபுரம் தொட்டாச்சாரியர் சுவாமி மகாச்சாரியர் என்று சொல்லப்படுற சண்டமாரதம் தொட்டாச்சாரியர் சுவாமி அவருடைய சமகாலத்தவர். அப்போது 4-5 நூற்றாண்டுகளுக்கு முற்பட்டவர். ஆனால் அதற்கு முன்பே பூர்வாச்சாரியர்கள் காலத்திலேயே ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியர் என்ன, அதே போல் வேதாந்தாச்சாரியர் என்ன, பூர்வாச்சாரியர்களே உபனிஷத்துக்களுக்கும் வியாக்கியானம் இட்டிருக்கிறார்கள். ஸ்ருத பிரகாஷிகாச்சாரியர் சுபால உபனிஷத் என்ற உபனிஷத்துக்கு வியாக்கியானம் செய்திருக்கிறார். வேதாந்தாச்சாரியர் சுவாமி வேதாந்த தேசிகன் ஈஷாவாசி உபனிஷத் என்ற உபனிஷத்துக்கு வியாக்கியானம் அருளி செய்துள்ளார். ஆக அந்த வியாக்கியானங்கள் அவற்றையெல்லாம் இந்த தொடரிலே நாம் அனுபவிக்க இருக்கிறோம். அதில் முதலாக ஈஷாவாசிய உபனிஷத்தை எடுத்துக்கொள்வோம். இதற்கு வேதாந்தாச்சாரியர் இட்டிருக்கிற வியாக்கியானத்தை அனுசரித்து ஒவ்வொன்றுக்கும் பொருள் கொள்வோம், பொருளை அறிவோம். இந்த ஈஷாவாசிய உபனிஷத் என்றதுக்கு என்ன ஒரு விசேஷம் என்றால், பொதுவாக உபனிஷத் வேதாந்தம் என்று தானே சொல்லப்படும். வேதத்தினுடைய இறுதியான பகுதியில் இருக்க வேண்டியது உபனிஷத்து. வேதத்துக்கு 2 பாகம் இருக்கு, பூர்வ பாகம் உத்தர பாகம். ஆக உத்தர பாகம் இறுதியான பாகம், அதில் தான் உபனிஷத்தானது பொதுவாக இருக்கும். ஆனால் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்தோ
யஜுர்வேதத்தினுடைய ஒரு சாக்கை, அதில் இருக்கக்கூடிய கர்மபாகம், அதிலேயே இந்த உபனிஷத்தானது சேர்க்கப்பட்டிருக்கு என்பது இந்த உபனிஷத்துக்கு உண்டான ஒரு விசேஷம். அதை முதலிலே வேதாந்தாச்சாரியர் சாதிக்கிறார். எதற்காக இப்படி கர்மபாகத்திலே இது சேர்க்கப்பட்டிருக்கு என்றால், சம்ஹித உதாகிருதம் சர்வம் விநியோக பிருத்தக்வதः வித்யார்த்தம் ஸ்யாத் இதி வியங்தும் நிபந்தோஸ்ய ததந்ததः என்று. கர்மபாகத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள் எல்லாம் நாம் என்ன நினைப்போம்? விதிக்கப்பட்ட கர்மங்கள் எல்லாம் ஸ்வர்க்கத்துக்காக, இந்த லோகத்திலே ஐஸ்வர்யத்துடன் இருப்பதற்காக என்றெல்லாம் நினைப்போம் அல்லவா? எப்படி அந்த பலன்களை கொடுக்க வல்லதாக இருக்கின்றனவோ அதே போல விநியோக பிரசத்வதா இதற்கு மற்றொரு விநியோகமும் இருக்கு. இந்த கர்மங்கள் எல்லாம் வித்யார்த்தம் ஸ்யாத் இதி வியங்தும், இவையெல்லாம் பிரம்ம வித்யைக்காக, நமக்கு பக்தி பிறக்க வேண்டும் என்றால் இந்த கர்மங்களை அனுஷ்டிக்க வேண்டும். யாருக்கு? பக்தி யோக நிஷ்டனுக்கு. அவனுக்கு எப்படி பக்தி வரும்? யக்ஞேன தானேன தபசா அநாசகேன பிராமணாக விவிதிஷந்தி என்று உபனிஷத்தானது சொல்லுகிறது. யக்ஞங்களை, அதனுடைய பலத்தை மனதில் கருதாமல் யக்ஞங்கள் தானங்கள் இவற்றையெல்லாம் கர்மங்களை எல்லாம் செய்து கொண்டு வர மனதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் நீங்கி அப்படிப்பட்ட மனதிலே பக்தியானது விளையும். ஆக இந்த கர்மங்கள் எல்லாம் வெறும் தாழ்ந்த பலன்களுக்காக மட்டுமல்ல, இவையெல்லாம் பிரம்ம வித்யை, பக்தியை ஏற்படுத்தும் என்று காண்பிக்க வேண்டும் இல்லையா? ஆகையினால இந்த ஈஷாவாசிய உபனிஷத் அப்படின்றது எங்கே கோர்க்கப்பட்டிருக்கு? கர்மபாகத்தினுடைய ஒரு பகுதியாகவே கோர்க்கப்பட்டிருக்கு. நிபந்தோசிய ததந்ததா என்று இதனுடைய நிபந்தனம், இதனுடைய சேர்த்து எங்கே அப்படின்னா ததந்ததா, அந்த கர்மபாகத்தினுடைய இறுதியிலேயே இது சேர்க்கப்பட்டிருக்கு. ஆக இப்படி ஒரு விசேஷம் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்துக்கு உண்டு. மற்றொரு விசேஷம் என்னன்னா, இந்த ஈஷாவாசிய உபனிஷத்தினுடைய சாந்தி பாட்டம், பூர்ணமத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்ற ஒரு சாந்தி பாட்டம். ஒவ்வொரு உபனிஷத்துக்கும் சாந்தி பாட்டம் அப்படின்றது இருக்கும். சகனா பவது அப்படின்னு ஒரு சாந்தி பாட்டம் நம்ம பிரசித்தமாக கேள்விப்படுறோம். அது தைத்திரிய உபனிஷத்துக்கு உள்ள சாந்தி பாட்டம். அதே போல் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்துக்கு உள்ள சாந்தி பாட்டம் பூர்ணமத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவ அவசிஷ்யதே அப்படின்றது இந்த சாந்தி பாட்டம். இதுவும் ஒரு விதத்தில் பிரசித்தமான சாந்தி பாட்டம் தான். ஏன்னா 5 முறை இந்த சாந்தி பாட்டத்தில் பூர்ணம் பூர்ணம் அப்படின்னே வருது. இந்த 5 முறை பூர்ணம் அப்படின்ற சொல்லானது எதை காட்டுறது என்றால் எம்பெருமானுடைய 5 பிரகாரங்களை காட்டுகின்றது. அதாவது பர, வியூக, அந்தர்யாமி, விபவ, அர்ச்சை என்ற அந்த 5 பிரகாரங்களை காட்டக்கூடிய சாந்தி பாட்டம். அதுதான் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்தினுடைய சாந்தி பாட்டம். ஆக இப்படி மேலும் இந்த உபனிஷத்தில் வெறும் 18 மந்திரங்கள் தான். ரொம்ப பெரிய உபனிஷத் கிடையாது. 18 மந்திரங்கள் மட்டும்தான் இருந்தாலும் இந்த சித்தாந்தத்தினுடைய முக்கியமான அர்த்தங்களை எல்லாம் தெரிவிக்கவற்றாக இருக்குது இந்த உபனிஷத்தானது. ஆக இது கிட்டத்தட்ட அமரநாதிபிரான போல வைத்துக்கொள்ளலாம், ஒரு திருப்பல்லாண்ட போல வைத்துக்கொள்ளலாம். பாட்டுக்களும் அதிகம் கிடையாது, ஆனால் அர்த்தமும் அவ்வளவு கௌரவமான அர்த்தம். அது போல தான் இந்த உபனிஷத்தில் 18 மந்திரங்கள் இருந்தாலும் சம்பிரதாயத்தினுடைய சித்தாந்தத்தினுடைய வேண்டிய அர்த்தங்கள் எல்லாம் வர்ஷிக்கக்கூடிய உபனிஷத்தாக இந்த ஈஷாவாசி உபனிஷத் அமைந்திருக்கிறது. அதனுடைய முதல் மந்திரம் ஈஷாவாசியம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதாக மாகிருத கஸ்யஸ்வித்தனம். இந்த முதல் மந்திரம் என்ன பண்ணுறது என்றால், இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்ட ஒரு பிரமத்தை நீக்கி வைராகியத்தை உண்டு பண்ணுகிறது. என்ன பிரமம் ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்டிருக்குன்னா, தன்னுடைய வாழ்க்கையை தானே அமைத்து கொள்ள முடியுமே, தான் சுதந்திரனாச்சே அப்படின்னு ஒரு பிரமம் ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு. தானே இயங்க முடியுமே அப்படின்ற பிரமம்.
அது கிடையாது. உன்னுடைய ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி எல்லாமே பகவத் அதீனம், எம்பெருமானிட்ட வழக்கு அப்படின்னு இந்த முதல் மந்திரமானது காண்பித்து, அதற்கு பிறகு இப்படி அறிந்து கொண்ட பிறகு இந்த லோகத்தில் உள்ள ஆசையை நீ விட வேண்டும் அப்படின்னு வைராகியத்தையும் வளர்த்து கொடுக்கிறது இந்த முதல் மந்திரமானது. ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். இதம் சர்வம் கண்ணாலே காண்கிற இந்த உலகம் எல்லாம் ஈஷா ஈஸ்வரனாலே, பகவானாலே, வாஸ்யம், வாஸ்யம் என்றால் வியாபியம், அவனாலே வியாபிக்கப்பட்டிருக்கின்றது இந்த லோகம் எல்லாம் என்று ஒரு பொருள். ஈஷா வாஸ்யம் என்றால் ஈஸ்வரனாலே வியாபிக்கப்பட்டிருக்கின்றது இந்த லோகமெல்லாம். மற்றொரு பொருள் வாஸ்யம் என்றால் வாசனீயம், அவனிடத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் நாராயண பதத்துக்கும் அர்த்தமாக சொல்லுவார்கள். நாரங்களுக்கெல்லாம் எம்பெருமான் அயனமாக இருப்பிடமாக இருக்கின்றான், நாரங்களை தனக்கு இருப்பிடமாக கொண்டிருக்கின்றான். ஆக நாரங்களுக்கெல்லாம் அவன் அயனம் அப்படின்னா அவன் ஆதாரம் அப்படின்றது தெரியறது. நாரங்கள் அவனுக்கு இருப்பிடம் அப்படின்னா இவன் எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கிறான் அப்படின்றது தெரியறது. அதுதான் இங்க முதல் மந்திரத்தில் ஈஷா வாஸ்யம் என்றால் எம்பெருமானாலே மொத்த லோகமும் வியாபிக்கப்பட்டிருக்கின்றது. வாசனீயம், எல்லா உலகங்களும் அவனிடத்திலே வசிக்கின்றன. வாசுதேவன் அப்படின்ற சொல்லுக்கே இதுதான் அர்த்தம். சர்வம் அத்திர வசதி, அயம் சர்வத்திர வசதி அப்படின்னு இவன் எல்லா இடத்திலும் இருக்கின்றான், எல்லாம் இவனிடத்திலே இருக்கின்றன. ஆகையினால இவன் வாசுதேவகா இது வித்வத்விஃப் பரிபட்யதே என்று வித்வான்களாலே கொண்டாடப்படுகிறான் வாசுதேவன் என்று. ஆக ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத். ஜகத்யாம் இந்த ஜகத்திலே, ஜகத் எது ஒன்று, ஜகத் அப்படின்னா 2 தடவை ஜகத் ஜகத் அப்படின்னு வருது. முதல் ஜகத் அப்படின்னா பிரபஞ்சம் அப்படின்னு தெரிஞ்ச அர்த்தம்தான். மற்றொரு ஜகத் அப்படின்னு வருது இந்த ஸ்லோகத்தில். ஜகத் அப்படின்னா அந்யதாத்வம் கச்சதி இது ஜகத் அப்படின்னு அர்த்தம். அதாவது வேறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கின்றது. இந்த லோகத்தில் எல்லா பொருள்களும் மாறிக்கொண்டே தானே இருக்கும். அப்படிப்பட்ட பொருளுக்கே ஜகத் அப்படின்னு பெயர். ஆக இந்த லோகத்தில், எல்லா லோகங்களில் ஜகத்தில் இருக்கக்கூடிய மாறுபாட்டை அடைந்து கொண்டே இருக்கின்ற எல்லா பொருள்கள் அவை எல்லாம் பகவானாலே வியாபிக்கப்படுகின்றன, அவை எல்லாம் பகவானிடத்திலே இருக்கின்றன. எத் கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தியக்தேன புஞ்சீதாஹா. அப்படிப்பட்ட ஜகத்தை விட்டு புஞ்சீதாஹா நீ அனுபவிப்பாய். அனுபவிப்பாய் அப்படின்னு இந்த உபனிஷத் சொல்கிறது. ஆனால் என்ன பார்த்தோம், இந்த உபனிஷத்தினுடைய முதல் மந்திரம் வைராகியத்தை உண்டு பண்ணுகின்றது அப்படின்னு பார்த்தோம். அனுபவிக்க வேண்டும் சொல்லக்கூடியது எப்படி வைராகியத்தை உண்டு பண்ணுறது அப்படின்னா, அனுபவிப்பாய்னா எதை அனுபவிக்கணும்? பிரம்ம வித்யைக்கு தேவையான அந்த விஷயத்தை மட்டும் அனுபவிப்பாய். ரொம்ப விஸ்திருத்தமாக உன்னுடைய போஜனமோ உன்னுடைய ஆடை இதெல்லாம் உடுத்தல் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், பிரம்ம வித்யைக்கு எம்பெருமானை அறிய வேண்டும் என்பதற்காக உடல் தரிக்க வேணும் இல்லையா, அந்த அளவு மட்டும் நீ ஒரு போகத்தை கொள்வாய். அது போகமாக கூட இருக்காது, உடலை தரிக்க வேண்டியது, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட போகம் மட்டும் உனக்கு போதும், அதற்கு மேலே எதுவுமே வேண்டாம் என்று வைராகியத்தை உண்டு பண்ணுகிறது. மற்றவற்றை கழித்து வைராகியத்தை உண்டு பண்ணுகின்றது என்று ஒரு பொருள். தேன தியக்தேன இந்த ஜகத்தை எல்லாம் விட்டுவிட்டு தேன தியக்தேன புஞ்சீதாகா நீ போகத்தை செய்வாய் அப்படின்னு. எப்படிப்பட்ட போகம்னா, வெறும் அந்த பிரம்ம வித்யையை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த சரீரமானது தரித்திருக்க வேண்டியதுக்கு தகுதியான ஒரு போகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணாரா. மற்றொரு அர்த்தம், நீ போகத்தை அனுபவிப்பாய் என்றால் மேலே இந்த உபனிஷத்திலே பகவானுடைய பிராப்பியத்துவம் சொல்லப்பட போகிறது. பகவானே தான் பிராப்பியம், அனுபவிக்க தகுந்தவன் அப்படின்னு அந்த அனுபவத்தை சொல்கிறதாகவும் இங்கே வைத்துக் கொள்ளலாம். ஆக தேன தியக்தேன இந்த உலகத்தாலே தியக்தேன ஜகதா உபலக்ஷித சன் அப்படின்னு வேதாந்தாச்சாரியர் சாதிப்பார். அதாவது விடப்பட்ட இந்த ஜகத்துடன் கூடினவனாக இருந்து கொண்டு, அதாவது ஜகத்தை விட்டுவிட்டு நீ பகவானையே அனுபவிப்பாய். தேன தியக்தேன புஞ்சீதாக மாகிருத கஸ்யஸ்வித் தனம். கஸ்யஸ்வித் தனம் யாருடைய தனத்தையும் மாகிருதா அபகரிக்காதே.
யாருடைய தனத்தையும் அபகரிக்காதே அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் விட்டு விடு அப்படின்னு தான் அர்த்தம். இவன் எப்படியுமே மற்றவர்களுடைய தனத்தை அபகரிக்கப் போவது கிடையாது. ஆக எல்லா தனத்தையும் விட்டுவிடு. அதுதான் பரமாத்மனையோ ரக்தகா விரக்தகா அபரமாத்மனி. பகவானிடத்தில் மட்டும் ஆசை வரணும். பகவானிடத்தில் ஆசை வரவே மற்ற இடத்துல ஆசையானது தன்னிடையே அகன்று போய்விடும். ஆக இப்படி எம்பெருமானுக்கு ஆட்பட்டது இந்த ஜீவாத்மா, இந்த லோகமெல்லாம் அப்படின்னு சொன்னாலே ஜீவாத்மா அதில் அடக்கம் தானே, நாம் எல்லாருமே அதில் அடக்கம் தானே. ஆகையினால பகவத் பாரதந்திரியத்தை, அந்த ஞானத்தை ஏற்படுத்தி மற்ற விஷயத்தில் வைராகியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த முதல் மந்திரம் அமைந்திருக்கிறது. மேல்வரும் உபன்யாசங்களிலே மேலுள்ள மந்திரங்களினுடைய அர்த்தங்களை அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.